இந்த பறந்து விரிஞ்ச உலகத்துல நம்ம உட்பட பல கோடி உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஆரம்பம் எங்க இருந்துன்னு தெரியுமா? நம்ம பூமியில உருவான முதல் உயிர். இதை பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். வெல்கம் டு ஸ்பேஸ் பேர்ட். போன வீடியோவில் நம்ம சூரிய குடும்பம் எப்படி உருவாச்சுன்றதை பற்றி பார்த்தோம். ஒரு ஜெயிண்ட் மாலிகுலர் கிளவுட்ல ஏற்பட்ட கிராவிட்டி கொலாப்ஸ்னால அந்த கிளவுட் டிஸ்க் ஷேப்ல ரொட்டேட் ஆகி அதோடைய மையத்தில் ஒரு புரோட்டோஸ்டார் உருவாச்சு. இந்த புரோட்டோஸ்டார் மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறமா நட்சத்திரமா மாறுச்சு. ஒரு கட்டத்தில் சூரியனுக்கு தேவையான ஆற்றல் கிடைச்சதுக்கு அப்புறமா அது எஞ்சி இருக்கக்கூடிய கிளவுட்ஸ், டஸ்ட் அண்ட் பார்ட்டிகல்ஸ் மூலியமா மற்ற கிரகங்கள் உருவாச்சு. நம்மளுடைய பூமியும் அப்படிதான் உருவாச்சு. உருவான ஆரம்ப கட்டத்தில் நம்ம பூமியில அதீத வெப்பம் இருந்தாலும் காலப்போக்கில் நம்ம பூமியோட சர்ஃபேஸ் கூலாக ஆரம்பிச்சது. இதனால திடமான ஒரு கிரஸ்ட் உருவாச்சு, அதாவது நம்ம பூமியோட அவுட்டர் லேயர். அதே சமயம் நிறைய எரிமலை வெடிப்புகள் வாயுக்களை வெளியிட்டது. இந்த ஆரம்ப கால வளிமண்டலத்தை பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி இல்லாம மீத்தேன், அமோனியா, ஹைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு இது போல வாயுக்களால நிறைஞ்சிருந்திருக்கும். ஆனா ஆக்சிஜன் இருந்திருக்காது. நம்மளோட பூமி தொடர்ந்து கூலிங் ஆக ஆரம்பிச்சது. வெப்பத்துல உருகின பாறைகள் எல்லாமே கூலாக ஆரம்பிச்சதும் வளிமண்டலத்துல இருந்த நீராவி மழையா பெய்ய ஆரம்பிச்சது. இதனால நம்ம பூமியோட மேல் பரப்பு நிறைஞ்சு கடலா உருவாச்சு. இதுதான் பூமியில உயிர்கள் உருவாகிறதுக்கான முதல் படியா அமைஞ்சது. பூமியில கடல் உருவாயிடுச்சு. உடனே உயிர்கள் உருவாக ஆரம்பிச்சிருக்குமேன்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஒரு உயிர் உருவாக அத்தியாவசியமான சில இன்கிரீடியன்ட் இருக்கு. கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், பாஸ்பரஸ், அப்புறம் சல்ஃபர். இது எல்லாம் நம்ம பூமியில இருந்துதான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அப்புறம் எப்படி உயிரினங்கள் உருவாகி இருக்கும்? இதுல ஒரு சில எலமெண்ட்ஸ் வால்மீன்கள் அப்புறம் சிறுகோள்கள் கிட்ட இருந்து லேட் ஹெவி பாம்பர்ட்மெண்ட் பீரியட்ல நம்ம பூமிக்கு வந்திருக்கும். இன்னும் சில எலமெண்ட் பாத்தீங்கன்னா நம்ம பூமியோட வளிமண்டலத்துல இருந்து மின்னல்கள் மூலியமா, அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் மூலியமா, அப்புறம் எரிமலைகள் வெடிப்புகள் மூலியமா வந்திருக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 1950களில் எக்ஸ்பெரிமெண்டாவும் பண்ணி பார்க்குறாங்க. ஸ்டான்லி மில்லர் அப்புறம் ஹாரோல்டு யூரி சேர்ந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்றாங்க. அமினோ ஆசிட்ஸ் அப்புறம் ஒரு சில புரோட்டீன் கட்டுமான அமைப்புகளை சேர்த்து ஒரு சிம்பிள் ஆர்கானிக் மாலிகுல்ஸ் உருவாகுதான்னு பார்க்குறாங்க. அதில் அவங்க வெற்றியும் அடைகிறாங்க. இது மூலியமா ஆரம்ப காலத்தில் உயிரினங்கள் எப்படி உருவாகி இருக்குன்னு அடிப்படையாக புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் உயிர் உருவாகிறதுக்கு மூலக்கூறுகளை விட அதிகமாக தேவைப்பட்டது. அதுக்கு ஒரு அமைப்பு தேவை. அப்போதான் இந்த மாலிகுல்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஸ்ட்ரக்சராக மாற முடியும். விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா உயிரானது புரோட்டோசெல்லேருந்து தொடங்கி இருக்கலாம்னு நம்புறாங்க. அதாவது ஒரு சிம்பிள் செல்ல போன்ற அமைப்பு, அதை சுற்றி மேம்பரனால சூழப்பட்டிருக்கும். மேம்பரேன்னா சவ்வுன்னு அர்த்தம். ஒரு தின்னான ஃபிளெக்சிபிள் லேயர் ஆஃப் டிஷ்யூ. இந்த சவ்வுகள் எதால உருவாக்கப்பட்டிருக்குன்னா லிபிடிஸ் அப்புறம் புரோட்டீன். இந்த சவ்வுகள் மூலக்கூறுகளை உள்ள அடைச்சி கெமிக்கல் ரியாக்ஷனை கட்டுப்படுத்தக்கூடிய சூழலை உருவாக்கி இருக்கலாம். இந்த செயல்பாட்டோட மையத்தில் RNA இருந்திருக்கும், ரைபோநியூக்ளியிக் ஆசிட். இந்த RNAவோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா மரபணு தகவலை சேமிக்கும், அதுக்கப்புறமா ரசாயன எதிர்வினைகளை தூண்டும். இந்த டியூவல் ரோல் பார்க்கக்கூடிய RNA தான் ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரிப்ளிகேட்டிங் மாலிகுல்ஸோடைய பிரைம் கேண்டிடேட். இந்த சிம்பிள் சிஸ்டம் மில்லியன் கணக்கான ஆண்டுகளா பரிணாமம் அடைஞ்சிருக்கு. இறுதியா ஒரு உண்மையான உயிரணுக்களை உருவாக்கி இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய பாக்டீரியாவை போல இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் தான் அது, ப்ரோகேரியோட்ஸ். இப்போ நம்ம பூமியில முதல் உயிரினம் உருவாயிடுச்சு. ஆனா அது எங்க உருவாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இடம் தான் ஆழ்கடல். ஆழ்கடல்ல இருக்கக்கூடிய ஹைட்ரோ தெர்மல் வெண்ட், அதாவது நீர் வெப்ப துவாரங்கள். இந்த துவாரங்கள்ல இருந்து கனிமங்கள், ரசாயனங்கள் கொண்ட கலவையை வெளியிடுது. இது வாழ்க்கை தொடங்குறதுக்கான ஒரு வளமான சூழலை உருவாக்குது. அதிகப்படியான வெப்பநிலை, அழுத்தம், அப்புறமா கனிம மேல்பரப்பு இருக்கிற இந்த இடத்துல ஒரு சிம்பிள் மாலிகுல்ஸை காம்ப்ளெக்ஸா மாற்றக்கூடிய ஆய்வகமா செயல்படுது. இப்ப கூட ஆழ்கடல்ல இருக்கக்கூடிய ஹைட்ரோ தெர்மல் வெண்ட்ல எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல உயிர்கள் வாழ ஆதரிக்குது. இது மூலியமா ஆரம்ப காலத்துல உயிர்கள் எப்படி அங்க உருவாகி இருக்குன்றத புரிஞ்சுக்க முடியுது. பில்லியன் கணக்கான ஆண்டுகளா நம்ம பூமியில சிங்கிள் செல் ஆர்கானிசம் தான் உயிர் வாழ்ந்துட்டு இருந்தது. 2.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்பட்டது. அதுதான் போட்டோசிந்தசிஸ். இந்த பில்லியன் ஆண்டுகள்ல ப்ரோகேரியோட்ஸ் சைனோபாக்டீரியாவா எவால்வ் ஆச்சு. இந்த சைனோபாக்டீரியா ஒளி சேர்க்கை திறன் கொண்ட சிறிய உயிரினங்களா இருந்தது. இந்த சைனோபாக்டீரியா ஒரு நீலம் பச்சை கலர் சேர்ந்த பாசி மாதிரி. ஆனா உண்மையாவே அது பாசி கிடையாது. இந்த சைனோபாக்டீரியா தான் கிரேட் ஆக்சிடேஷன் ஈவெண்ட்டுக்கு வழிவகுத்தது. பூமியோட வளிமண்டலத்துல முதல் முறையா ஆக்சிஜன் பரவ ஆரம்பிச்சது. ஆக்சிஜன் கிடைச்சதுனால பல உயிர்கள் உருவாகிறதுக்கான சூழ்நிலை அமைஞ்சது. பில்லியன் ஆண்டுகளா மரங்கள், செடிகள், கொடிகள், கடல் வாழ் உயிரினங்கள் பரிணாமம் அடைஞ்சுக்கிட்டே இருந்தது. ஆனா அதுக்குள்ள நிறைய பேரழிவுகளும் சந்திக்க ஆரம்பிச்சது. சுமாரா 443 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பூமியில முதல் பேரழிவு நடக்க ஆரம்பிச்சது. ஆர்டோவிஷன் சைலூரியன் பேரழிவு. இந்த பேரழிவு நடக்க முக்கியமான காரணம் சடனா ஏற்பட்ட குளோபல் கூலிங் தான். பனிப்பாறைகள் உருவாகி தண்ணி எல்லாமே கடுமையாக ஆரம்பிச்சது. இதனால கடல்வாழ் உயிரினங்கள் பெருசா பாதிப்படைஞ்சது. அப்ப வாழ்ந்துட்டு இருந்த உயிரினங்கள்ல 85% உயிரினங்கள் அழிஞ்சு போச்சு. அதுல இருந்து தப்பிச்ச உயிரினங்களும் புதுசா உருவான உயிரினங்களும் தான் மறுபடியும் வாழ்ந்துட்டு இருந்தது.
ஆனால் அதுவுமே ரொம்ப வருஷம் நீடிக்கல. 374 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி 2வது மிகப்பெரிய பேரழிவு ஏற்பட்டது, த லேட் டிவோனியன் பேரழிவு. இந்த பேரழிவுக்கான காரணம் சரியா தெரியலனாலும் தொடர்ச்சியாக நடந்த எரிமலை வெடிப்பு அப்புறம் காலநிலை மாற்றத்தால இந்த பேரழிவு நடந்திருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் நம்புறாங்க. இந்த பேரழிவுல 75% உயிரினங்கள் அழிஞ்சு போச்சு. இந்த பேரழிவுலேருந்து சர்வே பண்ண உயிரினங்களுக்கு இன்னொரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. 252 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த பர்மியன் ட்ரையாஸ்டிக் பேரழிவு. இந்த பேரழிவை த கிரேட் டையிங்னு சொல்லுவாங்க. ஏன்னா 96% கடல்வாழ் உயிரினங்களும் 70% நிலப்பரப்பு உயிரினங்களும் அழிஞ்சு போச்சு. இவ்வளவு மோசமான பேரழிவு நடக்க என்ன காரணமா இருக்கும்? சைபீரியாவில் ஏற்பட்ட பிரம்மாண்டமான எரிமலை வெடிப்புகளால நம்மளுடைய வளிமண்டலத்துல கார்பன் டை ஆக்சைடு அதிகமாயிடுச்சு. நம்மளோட பூமியும் வெப்பமாக ஆரம்பிச்சிருச்சு. பெருங்கடலும் அசிடிக்கா மாறிடுது. இதனாலதான் இவ்வளவு பெரிய மோசமான பேரழிவு ஏற்பட்டது. இந்த பேரழிவுல இருந்து தப்பிச்ச சில உயிரினங்கள் தான் தொடர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்தது. ஆனா 201 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த 4வது மிகப்பெரிய பேரழிவுல 80% உயிரினங்கள் அழிஞ்சு போச்சு, ஜுராசிக் பேரழிவு. இந்த பேரழிவு நடக்க காரணமும் வானிலை மாற்றமும் எரிமலைகளுடைய சீற்றமும் தான். அண்ட் கடைசியா நடந்த பேரழிவு தான் கிரிட்டேஷியஸ் பேலியஜின் பேரழிவு. 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி 10 கிலோமீட்டர் அகலம் கொண்ட ஒரு ஆஸ்ட்ராய்டு மெக்சிகோவில் விழுந்திருக்கு. இதனால மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஆஸ்ட்ராய்டு பூமி மேல மோத சொல்ல ஏற்பட்ட ஆற்றல் அட்டாமிக் பாம்பை விட பில்லியன் மடங்கு அதிகம். இதனால ஒரு பக்கம் சுனாமியும் காட்டு தீயும் பரவ ஆரம்பிச்சுது. இதனால அப்போ வாழ்ந்த டைனோசர்கள் இனம் மொத்தமாவே அழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் எந்த ஒரு மிகப்பெரிய பேரழிவு ஏற்படாதனால நம்ம எல்லாருமே இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த 5 பேரழிவுகளும் ஜஸ்ட் ஒரு நாள்லயோ இல்ல ஒரு வருஷத்துலயோ நடக்கல. ஒரு பேரழிவும் நடந்து முடிக்க மில்லியன் கணக்கான ஆண்டுகள் தேவைப்பட்டது. 6வது மிகப்பெரிய பேரழிவும் ஆரம்பிச்சிருக்கு. நம்ம அதோடைய ஆரம்பத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இல்லையே அப்படிலாம் எதுவுமே நடக்கலையே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கடந்த சில நூற்றாண்டுகள்ல நிறைய உயிரினங்கள் அழிஞ்சு போச்சு. இன்னும் பல உயிரினங்கள் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த 4 பேரழிவுகளை விட இந்த பேரழிவு 100லேருந்து 1000 மடங்கு வேகமா நடக்குதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அதே சமயம் இந்த பேரழிவு நடந்து முடியவும் இன்னும் பல ஆண்டு காலம் எடுத்துக்கும். இதுல நம்மளுடைய ஆயுள் காலம் ரொம்ப ரொம்ப சின்னது தான். இந்த வீடியோ மூலியமா நம்ம பூமியில முதல் உயிரினம் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம பிரபஞ்சம் எப்படி உருவாச்சணும், நம்ம சூரிய குடும்பம் எப்படி உருவாச்சணும், நம்ம பிரபஞ்சத்துடைய அழிவு எப்படி இருக்குன்றத பத்தியும் பேசியிருக்கோம். அந்த வீடியோஸும் பாருங்க. அண்ட் மறக்காம நம்மளுடைய புது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.